ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். கவின்ஸ் ஹோம் சேனலில் எல்லாருமே பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 8 தாங்க பார்க்க போகிறீங்க. நான் ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி தாங்க செஞ்சேன். அதுதான் சரி நான் வீடியோ எடுக்கல. அது வந்து மசாலா போட்டு அப்படி டேரெக்டாக பண்ணுறது தானேங்க. நெஸ்லே மேகி எல்லோ கலர் பாக்கெட் தாங்க. இது வந்து தயிர் சாதம் மத்தியானம், கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைங்க. தாளிப்புக்கு வெட்டி வச்சுருக்கேன். கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்க பொடிசாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உருளைக்கிழங்கு வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கனால தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பொரிப்பேன். கோவக்காய் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிசுப்பு இருக்குங்க. நீளமாக வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மசாலா போட்டு வரவுங்க. அந்த பிசுன்னு ஒரு கம் மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் அதை கழுவி எடுத்துட்டேன். அந்த கம்மெல்லாம் போயிடும். இப்போ வந்து இதில் வந்து மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இங்கே கோவக்காய். நீளமாக அதை வெட்டிக்கிட்டேன். உப்பும் மிளகாப்பொடியும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி விரவிக்கிட்டேன். நல்லா அந்த மாதிரி அமுக்கி விரவிக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகம், அப்புறம் மிளகுத்தூள், உப்பு இது சேர்த்து நல்லா விரவிட்டு இரும்பு கல் தோசைக்கல் இதில் வந்து இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாகவே இருக்குங்க. அதான் இந்த ரெசிபி வந்து திரும்ப வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பக்கம் வேகட்டும் மூடி போட்டு வச்சிட்டேன் சிம்மில். இடையிடையே திறந்து நம்ம அப்படி இது பண்ணிகிட்ருக்கணும். திறந்து கிண்டி விட்டுட்ருக்கணுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை தான் சேர்ப்பேன். வெறும் கடுகு, பெரிய வெங்காயம், கோவக்காவை போட்டு நல்லா பரட்டிட்டு பாருங்கள். இப்போ நல்லா பரட்டணுங்க. நல்லா பரட்டி மூடி போட்டு சிம்லே வச்சு வேக போகிறோம். பரட்டி அவ்வளோதாங்க. ஷாலோ ஃப்ரை தான். ரெண்டுமே ஷாலோ ஃப்ரை தான். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீஸாக கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஆவியில் வேகிறது தான், ரொம்ப எண்ணெயில் பொரிச்சதில்லை. இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, மாவாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் தாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாகவே இந்த பொரியல் வந்து இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து வீக்லி ஒன்ஸ் தான் செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து கோவக்காய் இந்த மாதிரி வாங்கினா நெக்ஸ்ட் வீக் வந்து காய் வந்து அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிடுவேங்க, மாற்றிடுவேன். இந்த வாரம் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி வாங்கினேன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேறு அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து ரெகுலராக வாங்கினோன்னா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். இது வந்து தயிர் வந்து தாளிச்சிக்கிறேன். தயிர் சாதத்துக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதில் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதில் வந்து குழந்தைங்களுக்கு வேறு எதுவும் சேர்த்தா கசகசன்னு சாப்பிடும்போது வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வேறு எதுவும் சேர்க்கல. இஞ்சி வேணாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதத்தில் தாளிப்பை ஊற்றிட்டேன். கடுகு நிறையா சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தலை வந்து இப்படி டேரெக்டாக தாங்க மேலே போடுவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுவும் நிறையா போட மாட்டேன். இப்போ பாருங்கள், நான் டக்குன்னு இது இன்ஸ்டண்ட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். அதனால் இதில் வந்து நான் பால் சேர்க்கலை, தயிர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக. எப்போவும் பார்த்திங்கன்னா தாளிப்பு வச்சுருப்பேன். சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற டைமில் தான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணால் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 hours பிஃபோரே பண்ணுறீங்கன்னா பால் சேர்த்துட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். தயிர் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் ஃபுல்லாகவே இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை இதாங்க எங்கள் மத்தியானம் லஞ்சு. தயிர் சாதம், கோவக்காய் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை. அது பார்த்திங்கன்னா கோவக்காய்லாம் பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் தான் என் பையனுக்கு வச்சேன். அதை பார்த்துட்டு அம்மா இது என்னம்மா நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டு பார்த்தான். இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை இடியாப்பம் தாங்க செஞ்சேன். மாவு இல்லை, அதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு இருந்துச்சு, சரி தேங்காய் இருந்துச்சு, சரி கோதுமை இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை இடியாப்பம் தேங்காய் பால் பண்ணிட்டேங்க. கோதுமை இடியாப்பம் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றத விட நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்குங்க. அது தனியாகவே எடுத்து சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு பாக்கெட்டும் மீதி இருந்தது. சரி இது கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசி மாவும் கொஞ்சம் பிழிஞ்சு சுடுதண்ணி வச்சு இடியாப்பம் வந்து கரைக்கணுங்க, மிக்ஸ் பண்ணணும் மாவு வந்து. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். இன்னொரு நாள் டீட்டெயில் வீடியோவில் போடுறேன். இந்த கோதுமை இடியாப்பம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். டீட்டெயில்டாக இருக்கும் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க. கோதுமை இடியாப்பம் பாருங்கள். அப்புறம் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கூட தேங்காய், ஏலக்காய், வெள்ளைச்சீனி தாங்க சேர்ப்பேன் தேங்காய் பாலுக்கு. ஏன்னா அதுதான் சாப்பிட்டு பழகியிருக்காங்க குழந்தைங்க. நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் பால் கொடுக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் நாட்டு சக்கரை சேர்ப்பேன். இப்போ தேங்காய் பாலுக்கு வந்து வெள்ளைச்சீனி, இப்போ இது தேங்காய் கூட இதுவே அரைச்சிக்குவேன். அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வடிகட்டிடுறேன். துணி வச்சு முக்கி வடிகட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ சீனி போட்டு நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு தண்ணியில் முக்கி புழிஞ்சால் போதும். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை இடியாப்பம், அதுவும் இதுவும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் நைட்டு.
இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்ததுங்க வெள்ளை இடியாப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்ஸ் ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டாடா பாய்.